இருந்து படிச்சிட்டு இருக்க? மந்த்லி டெஸ்ட்டுக்கு 2 லெசன் தான் டெஸ்ட் வைப்பாங்க. அதுலயே நம்ம நல்ல மார்க் வாங்கலைனா எங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்க தெரியுமா? அப்புறம் குவார்ட்டர்லில எப்படி வாங்குவேன்னு கேட்பாங்க. ஏ புஷ்பா, உன்னோட நோட்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்டேக்கா இருக்கு புஷ்பா. இத பார்த்து படிச்சினா நீ கண்டிப்பா நல்ல மார்க் வாங்க மாட்ட. ஐயோ, எனக்கு படிக்கும் போதே டவுட்டா இருந்துச்சுப்பா. தப்பா தான் எழுதியிருக்கனா? இத பார்த்து தான் நான் படிச்சிட்டு வந்திருக்கேன். ரோஸ், நீ எப்படி நல்லா படிச்சிருப்ப? எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணு ரோஸ். கமான் பண்டி, என்னால எக்ஸாம்ல எல்லாம் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அது ஒன்றை தவிர வேற எதை வேணாலும் கேளு. லில்லி, இந்த டைம் மேக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரியும் இருக்கு. தட்ஸ் ரைட் லோட்டஸ். எனக்கு கூட நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு தெரியுமா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் திடீர்னு சொல்றாங்க, அதுவும் 3 டிஜிட் 4 டிஜிட்னு போயிட்டே இருக்காங்கப்பா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங். பரவாயில்லையே, எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கா? இந்த வருஷம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் மேக்ஸ் தானே. என்ன ரோஸ், உனக்கும் அதே மாதிரி கஷ்டமா இருக்கா? நோ மேம், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் விட மேக்ஸ் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு மேம். நான் டெய்லி சப்ஜெக்ட் டெய்லி படிச்சு ரிவைஸ் பண்ணி பார்த்துருவேன் மேம். என்ன நான்சி, பாத்தியா? டெய்லி மேம் கிளாஸ் எடுக்கும்போது அன்னன்னைக்கு லெசன் அன்னன்னைக்கு படிச்சுட்டா ஈஸியா இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிச்சா கஷ்டமா தான் இருக்கும். மேம், நான் போர்ட்ல இருந்து நோட்ஸ் காப்பி பண்ணும்போது தப்பா எழுதிட்டேன் மேம். நாளைக்கு கரெக்டா படிச்சுட்டு வந்து எழுதிடுறேன் மேம். இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து நான் படிக்கட்டுமா மேம்? வாட் இஸ் திஸ் புஷ்பா? போர்டை பார்த்து நீ நோட்ஸ் கரெக்டாக எழுதாட்டி உனக்கு மட்டும் எக்ஸாம் டேட் மாற்றி வைக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த டைம் தெரிஞ்சதை எழுது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக காப்பி பண்ணணும். மேம், நேற்று நைட்டு எனக்கு ஃபுல்லாக ஃபீவர் மேம். நான் சுத்தமாகவே படிக்கல மேம். நான் ரெஸ்ட் எடுக்கட்டுமா மேம்? நோமா, உனக்கு ஃபீவராக இருந்தால் உன்னால் முடிச்ச வரைக்கும் அட்லீஸ்ட் பாஸ் ஆகிற வரைக்குமாவது எழுதணும். ஓகே, அது மட்டும் இல்லை. இன்னைக்கு எக்ஸாம்னா நேற்று நைட்டாக நீங்கள் படிக்கணும், முன்னாடியே படிச்சிருக்கணும்ல. இந்த ஒரு டைம் 2 பேரும் முடிச்சதை எழுதுங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா படிச்சுட்டு வந்து எழுதணும். ஓகேவா? என்னம்மா இது, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் பேக்குள்ளே வச்சு பேக் எல்லாத்தையும் ஷெல்ஃபில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? கமான், 5 மினிட்ஸ் டைம் தரேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே உங்கள் புக்ஸ் எல்லாத்தையும் பேக்குள்ளே வச்சு பேக்கை ஷெல்ஃபில் நீட்டாக வைக்கணும். இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுக்க போகிறதில்ல. அட்டெண்டன்ஸ் எடுக்கிற டைம்லையாவது ரிவைஸ் பண்ணலான்னு நினச்சேன். என்ன, எல்லாரும் பேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சா? வெரி குட். ஓகேம்மா, இப்போ டெஸ்கில் 2 பேர் தான் உட்காரணும். 2 பேர்த்துக்கு மேலே இருக்கிற டெஸ்கில் இருந்து ஒவ்வொருத்தர் வந்து கீழே உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்கில் பண்டி, ரோஸ், நான்சி இருக்கா. பண்டி கீழே வந்து உட்காரு. அந்த டெஸ்கில் பிங்கி கீழே வந்து உட்காருமா. ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிளியராக தெரியும்ல? கொஷின் பேப்பரில் நீங்கள் யாரும் உங்கள் நேம், ரோல் நம்பர் எதுவும் எழுதக்கூடாது. ஸ்கிரிபிள் பண்ணக்கூடாது. நீட்டாக வச்சுக்கணும். புரியுதா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமில் யாரும் காப்பி பண்ணக்கூடாது. பிரின்சிபல் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 மார்க்ஸ் தான் கிடைக்கும். நான் பேப்பரை வாங்கி வச்சுப்பேன். பிங்கி, இந்தா டிம்பிள் பாஸ் பண்ணு. புஷ்பான், ரெட் வெல்வெட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சதை எழுதுனீங்கன்னா போதும். உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்கள் எல்லோரும் கொஷின் பேப்பர் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் அவுட் ஆஃப் போர்ஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் தருவேன். ஓகேவா? உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ போச்சு, மேம் என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? இன்னைக்கு நல்லா மாட்டினேன்னு நினைக்கிறேன். ஹேமலதா மேம் தானே கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ரொம்ப பெட்டாச்சே, நல்லா ஈஸியாக தான் செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஈஸியாக 70க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். என்ன நான்சி, உங்கள் கொஷின் பேப்பர் கோத்ரூ பண்ண கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் 70க்கு மேலே ஈஸியாக வாங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மேம், ஆமா மேம், நான் கூட படிச்சு பார்த்தேன் மேம். ரொம்ப ஈஸியா இருக்கு மேம். தேங்க் யூ so much மேம். ஈஸியா இருக்கா? எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயோ, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா ஊருக்கு எங்க அம்மா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்காங்களே. ஏ ரெட் வெல்வெட், எல்லாரும் ஈஸின்னு சொல்றாங்க, எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சும்மா இரு புஷ்பா, எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல தெரியுமா? புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், கொஷின் பேப்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன தான் கேட்கணும். அங்கே உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவுட் ஆஃப் போர்ஷன் கூட எதுவுமே இல்லை, அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கமான், கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், ஆன்சர் ஷீட் கொடுக்குறேன். பிரின்சிபல் மேம் ரவுண்ட்ஸ் வருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாங்க क्वेश्चन பேப்பர் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டோம் மேம். அவுட் ஆஃப் போர்ஷன் எதுவுமே இல்ல மேம். நீங்க ஆன்சர் ஷீட் கொடுத்தீங்கன்னா நாங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேம். ஓகேமா, உங்க எல்லாத்துக்கும் இப்போ ஆன்சர் ஷீட் கொடுக்க போறேன். ஆன்சர் ஷீட்ல ஃபர்ஸ்ட் பண்டி, லாஸ்ட் டைம் மாதிரி ஆன்சர் ஷீட்ல ஃபுல்லா அடிச்சு எழுதக்கூடாது பண்டி. நீட்னஸ்க்கு கூட மார்க் இருக்கு, அடிக்காம எழுதணும். ஆன்சர் தெரிஞ்சா அடிக்காம எழுத மாட்டேனா? மேம் ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க?
ஆன்சர் ஷீட் பாஸ் பண்ணுங்க. புஷ்பா, ரெட் வெல்வெட் பின்னாடி டெஸ்க்குக்கு பாஸ் பண்ணுங்கம்மா. மேம் கிட்டயே கேட்கலாமா? மேம் கிட்ட கேட்காம எப்படி எழுத முடியும்? மேம் நான் பென்சில் கொண்டு வந்தேன் மேம், காணாம போயிருச்சு மேம். எனக்கு ஒரு பென்சில் கிடைக்குமா மேம்? வாட் இஸ் திஸ்மா? எக்ஸாம் அன்னைக்கு பென்சில் மறந்துட்டு வரீங்க. சரி, நீங்க வேற யார்கிட்டயும் கேட்கக்கூடாது. இருங்க, என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பென்சில் இருக்கு, நானே கொடுக்குறேன். பக்கத்துல வேற யாரும் இல்ல, இப்ப யாரை பார்த்து எழுதுறதுன்னே தெரியல. ஓ, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 4 டிஜிட் 5 டிஜிட். பண்டி, என்ன பண்டி எதுவுமே எழுதாம எம்டியாக வச்சிருக்க? மேம் எனக்கு டேபிள்ஸ் கொஞ்சம் மறந்து போச்சு மேம், அதான் மேம் யோசிச்சுட்டே இருக்கேன். டேபிள்ஸ் படிக்காமல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவுமே பண்ண முடியாது பண்டி. டெய்லி ஒரு டேபிள்ஸ் படிச்சிங்கன்னா 10 நாளில் 10 டேபிள்ஸ் முடிச்சிடலாம். இதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது? சரி, ஓகேம்மா. பிரின்ஸிபல் மேம் என்னை வர சொல்லியிருந்தாங்க, நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது அடிஷ்னல் ஷீட் வேணும்னா ஒவ்வொருத்தராக வந்து எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் யாரையும் பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணீங்கன்னா நான் 0 போட்டுருவேன். புரியுதா? ஓகே மேம். அப்பாடா, ஏ ரோஸ் தயவு செஞ்சு காமிப்பா, உனக்கு தான் ஈஸின்னு சொன்னையே, எனக்கு ஏதாவது கொஞ்சம் பாஸ் ஆகுற அளவுக்காவது காமி ரோஸ். கமான் பண்டி, மேம் சொன்னதை கேட்டல்ல, இன்னும் கொஞ்சம்